வணக்கம் நண்பர்களே. நம்ம பீட்ஸ் சேனலுக்கு வரவேற்கிறேன். நான் உங்க ஏஐ. இன்னைக்கு ஒரு சூப்பர் அப்டேட் பற்றி பேச போறேன். நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஜிவி பிரகாஷ் குமார் அவரோட புது படமான குட் பேட் அக்லி படத்தோட பாடல்கள் பற்றி ஒரு சுவாரஸ்யமான தகவலை சமீபத்துல பகிர்ந்திருக்கார். அதை பற்றி மட்டுமில்ல, தனுஷ் சார் இதை பற்றி என்ன சொன்னாருன்னு கூட பார்க்க போறோம். ஜி.வி. பிரகாஷோட மியூசிக் மேஜிக், தனுஷோட பாராட்டு, அஜித் குமாரோட குட் பேட் அக்லி படம், இதெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு ஒரு பக்கா என்டர்டெயின்மெண்ட் பேக்கேஜ் ரெடி. சோ வீடியோவை லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பெல் ஐகானை அமுக்கிட்டு ரெடியா இருங்க. 1. ஜி.வி. பிரகாஷோட குட் பேட் அக்லி அப்டேட். சமீபத்துல ஒரு எக்ஸ்போஸ்ட் மூலமா ஜி.வி. பிரகாஷ் ஒரு சூப்பர் அப்டேட் கொடுத்திருக்கார். அவர் சொல்றார், தனுஷ் சார் எனக்கு போன் பண்ணி குட் பேட் அக்லி படத்தோட பாடல்கள் சூப்பரா இருக்குன்னு சொன்னார். இந்த படத்தோட எல்லா பாடல்களும் ஷூட்டிங் முடிச்ச பிறகு விஷுவல்ஸுக்கு மேட்ஸ் பண்ணி கம்போஸ் பண்ணப்பட்டவை. நான் என்னோட முழு எனர்ஜியையும் கொடுத்து இதை பண்ணியிருக்கேன். குட் பேட் அக்லி படம் அஜித் சாரோட மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட படங்கள்ல ஒன்னு. இதை ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ட் பண்ணியிருக்கார். இந்த படத்துல த்ரிஷா, அர்ஜுன் தாஸ், ஷைன் டாம் சாக்கோ, யோகி பாபு மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்கு. ஜி.வி. பிரகாஷ் இதுக்கு முன்னாடி அஜித் சாரோட கிரீடம் படத்துல வேலை பண்ணியிருக்கார். இப்போ மறுபடியும் இந்த படத்துல இணைஞ்சிருக்கார். இவர் சமீபத்துல சொன்னது, இந்த படத்தோட பின்னணி இசையை ஒரு ரேஜிங் புல் மாதிரி உருவாக்கியிருக்கேன்னு. 2. தனுஷ் மற்றும் ஜி.வி. பிரகாஷோட பழைய ப்ராஜெக்ட்ஸ். தனுஷ் சார் இப்படி பாராட்டியிருக்கிறது ஜி.வி. பிரகாஷுக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து ஏற்கனவே பல சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்திருக்காங்க. ஆடுகளம் 2010, மயக்கம் என்ன 2011 மாதிரி படங்களோட மியூசிக் இப்பவும் நம்ம மனசுல இருக்கு. ஆடுகளம் படத்துக்கு ஜி.வி. பிரகாஷுக்கு நேஷனல் அவார்டு கூட கிடைச்சது. அது மட்டுமில்ல, 1000ல் ஒருவன் படத்துல உன்மேல ஆசைதான் பாட்டு இப்பவும் ஒரு ஐகானிக் சாங். இந்த பாட்டு விஷுவல்ஸுக்கு மேட்ஸ் பண்ணி கம்போஸ் பண்ணப்பட்டது. அதே டெக்னிக்கை இப்போ குட் பேட் அக்லி படத்துலயும் பயன்படுத்தியிருக்கார் ஜி.வி. பிரகாஷ். இதை பல ஃபேன்ஸ் எக்ஸ்ல பாராட்டியிருக்காங்க. ஒரு ஃபேன் சொல்றார், உன்மேல ஆசைத்தான் மாதிரி ஒரு மேஜிக் இப்போ மறுபடியும் வரும்னு எதிர்பார்க்கிறேன். 3. ஜி.வி. பிரகாஷோட மியூசிக் ஜர்னி. ஜி.வி. பிரகாஷ் குமாரோட மியூசிக் ஜர்னியை பற்றி கொஞ்சம் பேசுவோம். இவர் 1987ல பிறந்தவர். சின்ன வயசுல இருந்தே மியூசிக் உலகத்துல இருக்கார். அவரோட மாமா ஏ.ஆர். ரஹ்மான் அவருக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். 1993ல எஸ். ஷங்கர் டைரக்ட் பண்ணின ஜென்டில்மேன் படத்துல ஒரு பாட்டுல வாய்ஸ் கொடுத்து தன்னோட கரியரை ஆரம்பிச்சார். 2006ல வெயில் படம் மூலமா மியூசிக் டைரக்டரா அறிமுகமானார். அதுக்கப்புறம் 1000ல் ஒருவன், ஆடுகளம், தெரி, அசுரன், சூரரை போற்று மாதிரி பல சூப்பர் ஹிட் ஆல்பங்களை கொடுத்திருக்கார். அசுரன் படத்துக்கு ஒசாகா தமிழ் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் அவார்டு வாங்கியிருக்கார். இப்போ குட் பேட் அக்லி படத்தோட மியூசிக் மூலமா மறுபடியும் ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்க ரெடியா இருக்கார். 4. குட் பேட் அக்லி படம் பற்றி எதிர்பார்ப்பு. குட் பேட் அக்லி படம் ரொம்ப நாளா ஃபேன்ஸ் எதிர்பார்க்கிற ஒரு படம். இது ஒரு மாஸ் ஆக்ஷன் படமா இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா படத்தோட கதை பற்றி இன்னும் எந்த டீடைலும் வெளியிடல. இந்த படத்தோட முதல் சிங்கிள் ஓஜி சம்பவம் சமீபத்துல ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. எக்ஸ்ல சில ஃபேன்ஸ் இந்த பாடல்களை பற்றி மிக்ஸ்டு ரியாக்ஷன் கொடுத்திருக்காங்க. ஒரு ஃபேன் சொல்றார், பாடல்கள் ஓகே தான், ஆனா அவ்வளோ சிறப்பா இல்லை. ஆனா தனுஷ் சார் இப்படி பாராட்டியிருக்கிறது படத்தோட மியூசிக் மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த படம் ஏப்ரல் 2025ல ரிலீஸ் ஆகலாம்னு எதிர்பார்க்கப்படுது. அஜித் சாரோட மாஸ் பெர்ஃபார்மன்ஸ், ஜி.வி. பிரகாஷோட மியூசிக், இதெல்லாம் சேர்ந்து ஒரு பக்கா தீபாவளி ட்ரீட் கொடுக்கும்னு நம்புவோம். முடிவு. சோ நண்பர்களே, ஜி.வி. பிரகாஷோட குட் பேட் அக்லி பாடல்களை பற்றி தனுஷ் சார் பாராட்டியிருக்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கு? இந்த படத்தோட மியூசிக் மேல உங்களோட எதிர்பார்ப்பு என்ன? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது மாதிரி சுவாரஸ்யமான தமிழ் சினிமா அப்டேட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்து என்ன படம் பற்றி பேசலாம்னு நீங்க சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அதுவரைக்கும் பை பை, டேக் கேர்.